அங்கன்வாடி 2025க்கான அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகி இது வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அங்கன்வாடி ஒர்க்கரோட அப்ளிகேஷன், ஹெல்ப்பரோட அப்ளிகேஷன், மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷன் எந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணால் நம்ம அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் செலக்ட் ஆகுன்ற ட்ரிக்ஸையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணல அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை நீங்கள் வந்து பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளேலிஸ்ட்லேயும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இதை இங்கிலீஷில் ஃபில் பண்ணலாமா, தமிழில் ஃபில் பண்ணலாமா, இல்லை வந்து வட்டாரம்னா என்ன, மாவட்டம்னா நான் எப்படி சூஸ் பண்ணி எப்படி போடணும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ எந்த அட்ரஸ்க்கு எந்த மாவட்டத்தில் இருக்கவங்க அனுப்பணுன்றதையும் கேட்டிருந்தீங்க. இதுதான் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டை icds.tn.gov.in போனதுக்கப்புறம் இந்த பேஜ்க்கு நீங்கள் வந்து போயிடுவீங்க. அதில் நீங்கள் கரியரை சூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நான் இதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து நான் டெலகிராம் அண்ட் லிங்க்கில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ்க்கு வந்து போயிடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிடிபிஓ அட்ரஸ் இருக்குல்ல, இங்கே தான் நம்ம வந்து சென்ட் பண்ணி விடணும். ஆல்ரெடி நம்ம டீட்டெயில் வீடியோ நிறையா வந்து போட்டிருக்கோம் அங்கன்வாடி பற்றி. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா April 23 5 மணி, அதாவது 5 மணிக்குள்ளே April 23 நீங்கள் சென்ட் பண்ணுற ஃபார்ம்ஸ் மட்டும்தான் வேலிட் ஆகும், மற்ற ஃபார்ம்ஸ்லாம் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கான டீட்டெயில் வீடியோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சிடிபிஓ அட்ரஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் அகெயின் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ்க்கு நீங்கள் வந்து போயிடுவீங்க. இதில் வந்து கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எங்கெங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து 2 இதில் கொடுத்துருப்பாங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். நீங்கள் ஃபார்மை தமிழ்லையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். வட்டாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆண்டிமடம், அரியலூர், ஜெயங்கொண்டம், இதுதான் வட்டாரம். ஸோ உங்களோட மாவட்டத்துக்கு ஒரு வட்டாரம் இருக்கும், அதை நீங்கள் வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வட்டாரம் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷ்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம், தமிழ்லையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அட்ரஸ் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் அரியலூர் வட்டாரம்லேயே நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ண வைக்க அட்ரஸ் என்ன அப்படின்னா இதுதான், அரையன் 234 2வது தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அரியலூர். ஸோ இந்த பின்கோட்லாம் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வைக்கணும். இதோட சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம். ஸோ இந்த மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத இந்த லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வட்டாரம் வந்து பார்த்திங்கன்னா திட்டம் 2. நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வட்டாரம் வந்து திட்டம் 2, திட்டம் 1, திட்டம் 3ன்னு இருக்கும். உங்களோட அட்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து மாறும். ஸோ அதை வந்து இதில் நல்லா தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த திட்டம் 2க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அலுவலகம் எண் வந்து பார்த்திங்கன்னா 16, சுப்ராயன் தெரு, சேனாய் நகர், அமைந்தகரை, சென்னை 30. இது நீங்கள் தமிழ்லையும் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இங்கிலீஷில் தான் ஃபில் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா இதோட சென்னை இங்கிலீஷ் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் நம்பர் 16, சுப்ரமணியன் ஸ்ட்ரீட், சேனாய் நகர், அமைஞ்சிக்கரை, சென்னை 30. ஸோ பின்கோட் வந்து ப்ராப்பராக கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். கூடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்குமே 38 மாவட்டத்துக்குமே போட்டிருப்பாங்க. இப்போ கூடலூர் டிஸ்ட்ரிக்டை வந்து என்கிட்ட வந்து கேட்டிங்க. இப்போ கூடலூர் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா உங்களோட வட்டாரம் வந்து கிராமப்புற அதுவாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபார்ம்லேயே வந்து 13 and 14 ஆப்ஷன் வந்து இருக்கும், நீங்கள் கிராமப்புறமா நகர்ப்புறமானு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதெல்லாம் ஃபில் பண்ணணும். இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக அந்த வீடியோலேயே நம்ம வந்து சொல்லிட்டோம். இதில் ஜஸ்ட் வந்து அட்ரஸ் வந்து எப்படி நம்ம பார்க்குறோம் அதை மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கிராமப்புறத்தில் இருந்தீங்க அப்படின்னா கடலூர் கிராமப்புறம், கடலூர் 6,07,006. ஸோ இதை நீங்கள் வந்து போடணும். சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ், கூடலூர் ரூரல், கூடலூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன தெரியலை, உங்களுக்கு இது வந்து இந்த ஃபார்மில் எனக்கு பார்க்க தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி இதில் பார்த்துட்டு உங்களோட வட்டாரம் என்ன அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன். உங்களோட அட்ரஸ்க்கு நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு 24 hours வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன்.
இப்படி தான் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ஸ்க்கு எந்த வட்டாரம் எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வைக்கிறதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 23 5 மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் தான் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே போய் கொடுத்துடலாம். அந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை டேரெக்டாகவே கொடுத்து அதோட உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவையோ அதையும் அட்டாச் பண்ணி ஸ்டாப்லர் பின் போட்டு ப்ராப்பராக போயிட்டு நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸ்லேயே வந்து கொடுத்துடலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சென்ட் பண்ணி வச்சுருங்க இந்த அட்ரஸில். நீங்கள் இப்போ தான் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட்டில் கூட சென்ட் பண்ணிடுங்க. ஸோ 23ஆம் தேதிக்குள்ளே போய் அது ரீச் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி வந்து சென்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி வைங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க.